Hello guys, welcome to this new video. இந்த வீடியோவில் நம்ம CSSல ஒரு மினி சேலஞ்ச் பண்ண போகிறோம். இந்த மினி சேலஞ்சை நம்ம எந்த வெப்சைட்டில் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா cssbattles.com இந்த வெப்சைட்டில் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த cssbattle.dev வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு டார்கெட்டு தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளி ஸ்கொயர், அதாவது இந்த ரைட் சைடில் ஸ்கொயர் அவுட்புட் ஒன்று இருக்குது, அதை நம்ம வந்து HTML CSS யூஸ் பண்ணி கொண்டு வர போகிறோம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நம்ம எழுதுகிற கோடு வந்து இந்த கோட் அவுட்புட் செக்ஷனில் வந்து டிஸ்பிளே ஆகும். ரைட் சைடில் வந்து நம்ம என்ன அவுட்புட்டை கொண்டு வரணுமோ அது வந்து டிஸ்பிளே ஆகியிருக்கும். இதில் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இங்கே கோட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவ் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் HTML பாய்லர்ப்ளேட் கோடை வந்து இங்கே எழுதணும்னு அவசியம் இல்லை. நமக்கு என்ன HTML கோட் CSS கோடு வேணுமோ அதை மட்டும் எழுதினாலே போதும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கோடை கம்மியாக எழுதுகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இங்கே வந்து ஸ்கோர் வந்து அதிகமாக காட்டும். ஸோ இப்போ இதில் நான் வந்து ஒரு டிவ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. நம்ம வந்து இந்த டிவ்க்கு வித் ஹைட் செட் பண்ணால் தான் அந்த சேஞ்சஸ் தெரியும். இதில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்டைல் டேக் ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டைல் டேக்குள்ளே தான் நான் வந்து CSS கோடு வந்து எழுத போகிறேன். ஃபஸ்ட் நம்ம டிவ்வை டார்கெட் பண்ணலாம். டிவ்வை டார்கெட் பண்ணி அந்த டிவ்க்கு நான் வந்து வித் 200 பிக்சல் கொடுக்குறேன். அதே நேரத்தில் ஹைட்டும் 200 பிக்சல் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் அந்த டிவ்க்கு வந்து க்ரீன் கலரில் இருக்குது, அதே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் B5E0BA. ஸோ இந்த ரைட் சைட் டார்கெட்டில் யூஸ் பண்ணியிருக்க கலர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இருக்கும். இதை நம்ம வந்து லெஃப்ட் சைடில் கோட் பண்ணுற நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பாடிக்குள்ளே கலரையும் ஆட் பண்ணிடலாம். பாடி பேக்ரவுண்ட் கலர் 5D3A3A. பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் கலர் வந்து இப்போ பாடிக்கும் அப்ளை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இந்த மார்ஜினில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. பார்த்தீங்களா, இது நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணுற நேரம் அந்த டிஃப்ரென்ஸ் கரெக்டாக தெரியுது. இந்த ஒரிஜினல் அவுட்புட்டில் இங்கே ஸ்பேஸ் இல்லை, ஆனால் நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்திருக்கு. அதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக இந்த பாடிக்கு வந்து 8 பிக்சல் வந்து மார்ஜின் டாப்பில் இருந்தோம் லெஃப்டில் இருந்தோம் இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ரீசெட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இந்த பாடியில் நம்ம மார்ஜின் 0 கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து யூனிவர்சல் செலக்டர் யூஸ் பண்ணி மார்ஜின் 0 கொடுக்கணும். அப்போ எல்லா எலமெண்ட்ஸில் இருக்கிற அந்த CSSம் ரீசெட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்களா நமக்கு 2 அவுட்புட்டுமே சேமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதில் சப்மிட் கொடுக்கலாம். பார்த்தீங்களா நமக்கு இந்த மாதிரி ஸ்கோர் டிஸ்பிளே ஆகுது. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம CSS யூஸ் பண்ணி ஒரு சின்ன சேலஞ்ச் வீடியோ பார்த்தோம். வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.